பிரபலமான முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் கோவை பன்னீர்மடையில் 80 லட்சம் ரூபாய் செலவில் 2 கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைத்துள்ளதற்கு கிராம மக்கள் மகிழ்ச்சி. கோவை பன்னீர்மடையிலிருந்து கஸ்தூரி நாயக்கன் பாளையம் செல்லும் சாலை குறுகலான குண்டும் குழியுமான சாலையாக காணப்பட்டது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். மிகவும் குறுகலான சாலை என்பதால் நேருக்கு நேர் வரும் வாகனங்கள் எளிதில் விலகி செல்ல முடியாத சூழலும் நிலவி வந்ததோடு சாலை குண்டும் குழியுமாக காணப்பட்டதால் மழைக்காலங்களில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் தற்போது பிரபல முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் பன்னீர்மடையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு தார் சாலை அமைத்து கொடுத்துள்ளது. 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி நிர்வாகத்தின் ஒப்புதலோடு சாலை அமைத்து கொடுத்துள்ள ஜி ஸ்கொயர் நிறுவனம் சாலையை 20 அடியாக விரிவுபடுத்தி அமைத்துள்ளது. இதனால் திப்பனூரிலிருந்து பன்னீர்மடை வரும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குண்டும் குழியுமாக மிகவும் குறுகலான சாலையால் அவதிப்பட்டு வந்த தங்களுக்கு சாலை அமைத்து கொடுத்த ஜி ஸ்கொயரின் சமூக பங்களிப்புக்கு கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகம் முழுவதும் குறைந்த விலைக்கு வீட்டு மனைகளை விற்பனை செய்து வரும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் பன்னீர்மடையிலும் மிக குறைந்த விலையில் வீட்டுமனை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. மேற்கு புறவழிச்சாலைக்கு மிக அருகில் மலை அடிவாரத்தில் சந்தை விலையான 14 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வீட்டுமனையை 7.9 லட்சம் ரூபாய்க்கு அதிரடியாக விற்பனை செய்து வருகிறது. 4.5 ஏக்கர் பரப்பளவில் தென்னை மரங்களுக்கு நடுவே 96 வீட்டு மனைகளாக நிலத்தை பிரித்து விற்பனை செய்து வரும் நிலையில் பொதுமக்கள் இந்த வீட்டு மனைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். வணக்கம், என் பேர் பிரகாஷ்ங்க. நான் ஜெனரல் மேனேஜரா இருக்கேன் ஜி ஸ்கொயர் கோயம்புத்தூர்ல. இப்போ இருக்கிற புது ப்ராஜெக்ட் வந்து பன்னிமடையில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து இது விண்டுன்னு வச்சிருக்கோம். ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் துடியலூர். 10 மினிட்ஸ்ல வந்து கருவாயிலிருந்து வந்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து 7.9 லேக்ஸுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 7.9 லேக்ஸ்ல இருந்து ஒரு 9 லேக்ஸ் வரைக்கும் இருக்கு. பக்கத்தில் காம்படிஷன்ஸ்லாம் செக் பண்ணீங்கன்னா எல்லாருமே 12 லேக்ஸ், 13 லேக்ஸ், 15 லேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஜி ஸ்கொயர் ப்ராஜெக்டை ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி இங்கே தென்னந்தோப்பில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து பன்னிமடை பக்கத்தில் இருக்கிற மலை அடிவாரத்தில் இருக்கு. இதை சுற்றி வர்றது பார்த்தீங்கன்னா கோவை புதுல ஆரம்பிச்சு ஒரு வெஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு வருது. அந்த ரிங் ரோடு வந்து இந்த மலைக்கு தொட்டு நரசிம்மநாயக்க மாலயத்தில் ஜாயின் ஆகுது. ஸோ கேரளாவிலேருந்து வரவங்க எல்லாருமே இனிமேல் சிட்டிக்குள்ளே வராமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெஸ்டர்ன் ரிங் ரோட்டில் வந்துருவாங்க. கம்யூட்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மேட்டுப்பாளையம் ரோடுன்றது இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். பக்கத்தில் நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பன்னிமடை ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே இருக்கிற வாழ்கிற ஒரு 300-400 குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோடு கம்யூட்டேஷன் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு 80 லட்ச ரூபா செலவு பண்ணி பஞ்சாயத்தில் சொல்லி ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 20 ஃபீட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். தார் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். இது டபுள் ரோடு மாதிரி இருக்கும். முன்னாடி பின்னாடி கார்ஸ், பஸ்ஸஸ் எல்லாம் போகலாம். அந்த அளவுக்கு தான் ரோடு நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ஜி ஸ்கொயர் செய்யக்கூடிய ஒரு பங்குன்னு வச்சுக்கலாம்.